கோவை கோட்டத்துடைய ஆஃபீஸ் பேரர் இங்கே இருக்கக்கூடியவர்கள், ஆர்கனைசிங் பிரான்ச் ஈரோடு நார்த் உடைய டிஆர்பி ஆஃபீஸ் பேரர், சீஃப் கெஸ்ட் சௌரேஷ்குமார் சார், வரக்கூடிய சீஃப் கெஸ்ட் பன்னீர்செல்வம் சார் அண்ட் மேடம், அண்ட் கோவை கோட்டத்துடைய உயிர் நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய முகார்கள் எல்லாருக்குமே காலை வணக்கம். நான் ஜாயின் பண்ண அன்னைக்கே குமரன் சார் டிஆர்பி மெம்பர்ஸ் பார்த்து டீல் பண்ணாங்க. அப்பவே நான் சொல்லியிருந்தேன், எங்கெல்லாம் நீங்க ஒரு முகவர் கூட்டம் போடுறீங்களோ சொல்லுங்க, கண்டிப்பா நான் வருவேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு நிறைய முகவர்கள் சந்திக்கிறது இருக்கிற மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. அதனால நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னன்னா டிஆர்பி கோவை கோட்டத்தோட எம்டிஆர்சி அகாடமி அவங்க நடத்துற ஒரு பயிற்சி கூட்டம் இது அப்படின்னு சொன்னோடனே என்னோட சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை. ஏன்னா இது ரொம்ப கரெக்டா நாங்க என்ன நினைச்சிருக்கோமோ கோவை கோட்டத்துக்கு அதோட அலைன் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இது. நான் இந்த கோவை கோட்டத்தோட பதவி ஏற்போது ரெண்டு விஷயம் தான் சொன்னேன். ஒண்ணு என்னன்னா, நம்ம முகர்களோட கமிஷன் அர்னிங் பன்மடங்கு ஆகணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது நம்ம கோவை கோட்டத்துக்கே ஒரு பாரம்பரியம் உண்டு. அது என்னன்னா, நம்பர் 1 டிவிஷன் இன் எம்டிஆர்டி அட்லீஸ்ட். அது 2 வருஷமா அது வேற யாருக்கோ போயிருக்கு, வேற ஒரு கோட்டத்துக்கு போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம திருப்பி அதை நம்ம கோட்டத்துக்கே நம்ம அந்த முகூர்த்தத்தை வாங்கி நம்ம வச்சுக்கணும். இது ரெண்டு தான் எங்களோட எய்ம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே அலைனானது இந்த கூட்டம் அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு முதல் படி. இதுல இருந்து நம்ம சேர்ந்து டிராவல் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் எம்டிஆர்டி கேலக்சி கிளப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது இந்த தடவை நம்ம பன்மடங்கு ஆக்கணும். போன தடவை கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருந்திருக்காங்க கேலக்சி கிளப் எலிஜிபிலிட்டிக்கு. இந்த தடவை அதை நம்ம ஒரு 5 மடங்காவது ஆக்கணும், 5-6 மடங்காவது ஆக்கணுங்கிறது தான் எங்களோட அந்த கேலக்சி கிளப் நமக்கு மார்ச் வரைக்கும் இருக்க டைம். ஆனா அந்த கேலக்சி கிளப்ல ஒரு முகவர் அந்த டார்கெட் அடையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எம்டிஆர்பி பண்ணணும். அண்ட் ரெண்டாவது நம்மளோட வறுமை கமிஷன். ஒரு என்னோட ஒரு இது என்னன்னா, நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு தங்கம் சுரங்கம் மாதிரி இந்த ஏஜென்சிங்கிற ப்ரொஃபஷன் இல்லையா? இதுல நம்ம வாங்கக்கூடிய கமிஷனுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தா எல்லாருமே கோவை கோட்டத்துல தான் இருக்கீங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபிளரிஷிங்கான ஒரு நல்ல ஒரு பண புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு பெல்ட் இது. ஸோ இங்க நம்மள மட்டும் கமிஷன் கம்மியா வாங்கக்கூடாது, எல்லாத்தையும் பணம் கட்சி நம்மள்டே இருக்கணும். கரெக்டா? இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமிஷன், ரெனிவல் கமிஷன் 2 விஷயங்கள் இருக்கு. ஸோ ரெனிவல் கமிஷன் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் ஏஜென்ட்ஸ் கிட்ட அப்படின்னா, நான் இளை மேலாளராக இருந்த போதும் ரெனிவல் கமிஷன் உங்களோட சேவிங்ஸ், அதை நீங்க தொடவே கூடாது. அது உங்க சேவிங்ஸ், அது உங்களுடைய குழந்தைங்களோட கல்யாணம் ஆகட்டும், வீடு, ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு அதை வச்சுக்கோங்க ரெனிவல் கமிஷன். மற்றபடி உங்களுடைய மாதாந்திர செலவுகள், ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், பசங்களுக்கு உங்க வீட்டு சாமான் எதுவாக இருந்தாலும் உங்களோட மாதாந்திர செலவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கமிஷன் மட்டுமே தான் நீங்க பிளான் பண்ணணும். இதை ஒரு நம்ம ஒரு எய்மா ஒரு ஃபைனான்சியல் டிசிப்ளினா நம்ம வச்சுக்கோம். ஏன்னா நம்ம ஃபைனான்சியல் அட்வைசர் நம்மளே இல்லையா? ஸோ நமக்கும் நம்மளே அட்வைஸ் பண்ணிப்போம். நம்மளோட ரெனிவல் கமிஷனை எக்காரணத்தை கொண்டு அதை நான் தொடமாட்டேன், அதை நான் சேவிங்ஸ்ல வச்சுப்பேன் அதை அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா மாதம் 1 லட்சம் கமிஷன் இது நம்ம ஃபர்ஸ்ட் பிரீமியம் மூலமாவே நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி நம்ம எடுத்துட்டோம்னா எம்டிஆர்சி நிச்சயமா வாங்க முடியும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் வணிகம், அது நீங்க 1 லட்சம் பாலிசி, அது உங்க ப்ராஸ்பெக்ட்ஸ் உங்களை பொறுத்து இருக்கு. ஆனா மாதம் 1 லட்சம் ஃபர்ஸ்ட் கமிஷன் நான் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால எல்லாமே அடைய முடியும். எம்டிஆர்சியாக இருக்கட்டும், கேலக்சியாக இருக்கட்டும், கிளப்பாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம நல்லா அடையாம இருக்க முடியாது. ஸோ எங்களோடையும் இதுதான். அட்லீஸ்ட் நிறைய முகவர்கள் மாதம் 1 லட்சம் ஃபர்ஸ்ட் பிரீமியம் கமிஷன் வாங்கணும்ன்றதுதான் எங்களுடைய. நீங்க இதை ஒரு எய்மா வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒர்க் பண்ணோம்னாக்க நம்ம நிச்சயமா நம்மளோட இலக்கை நம்ம அடையலாம். ஸோ இதுதான் இந்த திங்கிங்கை நம்ம கொஞ்சம் கொண்டு வரலாம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னாக்க, நான் எல்லா கூட்டத்தையும் சொல்ற மாதிரி ப்ராஸ்பெக்டிங் தாங்க இதுக்கு தேவை. நம்மளே நம்மளோட பட்டத்தை நம்ம புரிஞ்சிக்கிறோம். நம்ம அதிக ப்ராஸ்பெக்ட் நம்ம எடுத்து சொல்றது இல்லை. ஸோ நமக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையுமே நம்ம வணிகம் கேட்போம். நம்ம கேட்காத போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, ஒண்ணு அவங்க வேற யாரையாவது பாலிசி போடுவாங்க. நீங்க ஒரு நாள் சரி கேட்கலாம் நம்ம பிளான் பண்ணிட்டு போகும்போது அவங்க ரொம்ப அருகாமையில வேற யார்கிட்டயாவது ஒரு பாலிசியை போட்டிருப்பாங்க. நம்ம வேற பிள்ளையில போட்டுக்கலாம், அல்லது வேற 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 கோட்டத்துல போட்டுக்கலாம், அல்லது வேற கம்பெனியில போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். நம்ம லேட்டா
நம்மளோட வணிகத்துக்காக அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணும்போது இது ஒண்ணு. ரெண்டாவது அவங்களே ஏஜென்சி எடுத்துக்கலாம். இதை விட துரதிருஷ்டமானது என்ன அப்படின்னாக்க, அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு துக்க நிகழ்வு நடந்திருக்கலாம். நம்மளே வருத்தப்படுவோம், ஐயோ நம்ம இவ்வளவு நாள் அவங்கள வெயிட் பண்ணிருக்கோமே, நம்ம ஏன் அவங்க ஒரு 10, 15, 20 லட்சமாவது நம்ம ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கலாமேன்னு நமக்கே தோணும். ஸோ இதெல்லாம் இது நடக்காம இருக்கிறதுக்கு நம்மளோட ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்டை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்திப்போம். நிறைய பேர்கிட்ட பாலிசி கேட்போம், நிறைய பேருக்கு வணிகம் கொடுப்போம், இன்சூரன்ஸ் கொடுப்போம். அது மூலமாக நம்மளோட வணிகத்தை பெருக்கிப்போம், நம்மளோட கமிஷனை இன்க்ரீஸ் பண்ணிப்போம். அவங்களுக்கே திருப்பி ஒரு 2 வருஷம் கழிச்சு ரிவ்யூ பண்ணுவோம். எல்லாருக்குமே ஒரு கேப் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு என்ன ஒரு லைஃப் சேஞ்ச் இருக்கலாம், அல்லது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம கவர் பண்ணணும். லைஃப் சேஞ்ச், இன்னைக்கு வேலைக்கு போறாங்க, நாளைக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், இந்த மாதிரி லைஃப்ல சேஞ்ச் ஆகுது, குழந்தை ஸ்கூலுக்கு போகும், கல்யாணம் ஆகும், இந்த மாதிரி வேரியஸ் லைஃப் ஸ்டேஜஸ் இருக்கு. வேரியஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் நடக்கும். இன்னைக்கு சாதாரணமா ஒரு வேலையில சேர்ந்திருப்பாங்க, நாளைக்கு ப்ரொமோஷன் வாங்குவாங்க, அடுத்தது அவங்க ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலாம். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் நடக்கும்போது கண்டிப்பா நம்ம ஒரு இன்சூரன்ஸ் ரிவ்யூ பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம எவ்ரி இருக்கிற கஸ்டமரையும் நம்ம விடக்கூடாது. அவங்களுக்கு எவ்ரி வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு தான் ரிவ்யூ பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும், நமக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஒரு பிசினஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வணிகத்தை பெருக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் பேச இருக்கிறாங்க. ஸோ நானே எல்லா டைமும் எடுத்துட்டா நல்லா இருக்காது. அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னாக்க, நம்மளோட பிசினஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு ஈஸி வழி இருக்கு. நீங்க பிளானிங் பண்றதுக்கு நாங்க நிறைய எல்லா மீட்டிங்ல, நான் இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்ல கூட சொல்லியிருக்கேன்னா, எப்பப்ப நாங்க ஒரு புது வணிக போட்டி அறிவிக்கிறோமோ அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த புது வணிக போட்டியில் ஒரு மாத்தாஜ்னு இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்போம், அதெல்லாம் இருக்கு. பட் அதை தாண்டி இதுல இதை என்ன ஒரு கருவியா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எல்ஐசில ஏன் இந்த புது வணிக போட்டிலாம் போடுறாங்க அப்படின்னா, ஒரு முகவர்கிட்டையும் க்ளோஸ் ஆகாம நிறைய சேல்ஸ் இருக்கு. கரெக்டா? நீங்க எல்லாருமே நிறைய பாக்குறோம், நம்ம ப்ராஸ்பெக்ட்ஸை போய் மீட் பண்றோம், கொட்டேஷன் கொடுக்குறோம், பேச்சுவார்த்தை நடத்துறோம். அவங்க போஸ்ட்போன் பண்ணியிருப்பாங்க சேலை, நீங்க 2 நாள் கழிச்சு வாங்க, அடுத்த வாரம் வாங்க, அடுத்த மாசம் வாங்கன்னு. போக போக என்ன ஆகும்னா, நம்மளே மறந்துடுவோம். இன்னைக்கு இந்த சேல் கூப்பிட்டுருக்காங்க, நம்ம போகல. அவங்களும் 2 தடவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அவங்களும் விட்டுருவாங்க, நம்மளும் மறந்துடுவோம் எல்லாமே. பட் ஒரு புது வணிக போட்டி அப்படின்னு வரும்போது நம்ம என்ன செய்யணும், அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளே கொஞ்சம் நம்ம நோட்டை எடுத்து நீங்க பாருங்க, உங்க டைரி எடுத்து யார் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்கன்னு. ஸோ அந்த க்ளோஸ் ஆகாம நிறைய சேல்ஸ் இருக்கும். அந்த சேலெல்லாம் நீங்க க்ளோஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் இந்த புது வணிக போட்டி. மற்றபடி இதுல கொடுக்குற பரிசு பொருள் ஒரு சாதாரணமான பொருள் தான். ஆனா அதையும் நாங்க நிறைய யோசிச்சு பிளான் பண்ணி நிறைய ஆலோசனை பண்ணி இது அட்ராக்டிவா இருக்குமா அப்படின்னா பார்த்துட்டு தான் நாங்க போட்டுருவோம். பட் இருந்தாலும் அந்த புது வணிக போட்டி அந்த க்ளோசிங் ஆஃப் சேல் அதை புஷ் பண்ணதுக்காக மட்டும்தான் அந்த புது வணிக போட்டி. ஸோ நம்ம ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், எனக்கு கோவை கோட்டத்தில் இருக்கிற எல்லா ஏஜென்ட்ஸுக்கும் என்னோட ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னாக்க, எப்பதான் நாங்க ஒரு டே அல்லது ஒரு புது வணிக போட்டி அறிவிக்கிறோமோ அப்பதான் நீங்க கொஞ்சம் அதிகம் உங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு 3-4 மாசத்துல பாருங்களேன், உங்களோட எம்டிஆர்டி நீங்க அடைய வேண்டிய கமிஷனோட இலக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கும். அது ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்க பாலிசி பண்ணிட்டு இருக்கோம் நம்மள அறியாம. ஸோ எவ்ரி 2-3 மந்த்ஸ் கழிச்சு நீங்க ரிவ்யூ பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக உங்களோட ஆஸ்கிங் ரேட்ல ஒரு குறைவு டெஃபினட்டா இருக்கும். அதுக்காக நம்ம ஈவென்ட் டேஸை நம்ம பயன்படுத்திப்போம். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் ஒரு சாதனை புரிஞ்ச ஏஜென்ட்ஸ். கரெக்டா? எவ்வளவு தடவை வேணா நம்ம சொல்லலாம், எவ்வளவு மீட்டிங்ல எவ்வளவு தடவை சொன்னாலும் எல்ஐசி முகவர்கள் ஒரு என்ன சாதனை படைத்த முகவர்கள். நீங்க கடந்த 20 ஜனவரி 5 லட்சம் பாலிசிகளுக்கு மேல 4 லட்சம் ஏஜென்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு கின்னஸ் சாதனையை உருவாக்கி இருக்கோம். அது நம்மளோட முதல் படிதான். இன்னும் மேலும் மேலும் நம்ம பல சாதனைகள் புரிய இருக்கிறோம். அதுல நம்ம கோவை கோட்டம் எப்பவுமே நம்பர் 1 கோட்டமாக, அட்லீஸ்ட் எப்படியாவது கேரண்டி நம்ம தென்மண்டலத்திலே நம்பர் 1 கோட்டமாக நம்ம வரணும். அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் அவர் ரியாதி ஆர்கனைசர்ஸ் இந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகா கேர்ஃபுல்லா கிரியேட் பண்ணி இருக்கிறதுலே நல்ல. இவரை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சுரேஷ்குமார் சாரை பத்தி. பன்னீர்செல்வம் முதலியார் அவர் ஒர்க் பண்ண கிளையில நான் பிற்காலத்துல சீனியர் பிரான்ச் மேனேஜராக போயிருக்கேன், எனக்கு அவரை பத்தியும் நல்லா தெரியும். அண்ட் அடுத்து வரக்கூடிய ஒரு டாபிக் ஒரு மேடம் டாக்டர் எடுக்கிறாங்க சைக்காலஜிக்கல், அதுலயும் ரெசிலியன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அது என்னன்னா, எவ்வளவு தடவை ஒரு கஸ்டமர் நோ சொன்னாலும் நம்ம தூண்ட போகக்கூடாது.
ஸோ மீண்டும் எப்படி அதுல இருந்து வருது, நம்ம எப்படி நம்மளோட முகமாண்மையை மறுபடியும் நம்ம பழைய லெவலுக்கு எடுத்துட்டு போகுது அப்படிங்கறத அந்த டாபிக்ல கவர் பண்ணுவாங்கன்னு நான் யோசி பண்றேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லி கியூரேட்டட் கோர்ஸ், ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க இந்த கோர்ஸ். ஸோ என்னோட ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த இன்னைக்கு இருக்கிற ட்ரைனிங்கை நீங்க நல்ல முறையில அதை பயன்படுத்தி எல்லாரும் இதுல இருந்து பயனடைஞ்சு உடனே நம்ம ஃபீல்டுக்கு போய் 30/6 நம்ம ஒரு நல்ல வடிவம் புரிஞ்சு ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுவோம். இந்த வருஷம் 6 மாசம் கழிச்சு மறுபடியும் உங்க எல்லாரும் நான் எங்க சந்திக்கணும்? MDRP சக்சஸ் மீட்ல உங்க எல்லாரும் மீட் பண்றேன்.